வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்றைக்கி புடலங்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய் புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், எண்ணெய், கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. குக்கரில் துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், பூண்டு, வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புடலங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு விடுங்க. விசில் அடங்கினோடனே எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் கடையிறது காட்டல, கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்படி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இப்போ வேணும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. பூண்டு எடுத்து நல்லா தட்டி அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா செவக்க பொரியட்டும். ஸ்லோ தீ வச்சுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. பொரிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பெல்லாம் அதில் ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம், சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா கலக்கி கொடுத்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கடையும் போது உப்பு போட்டு தான் கடைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு இல்லை, கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ இறக்கிடலாம். சுவையான புடலங்காய் சாம்பார் ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புடலங்காய்லாம் கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. இந்த சாம்பாரில் போட்டால் அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.